தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திடவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொலைக்காட்சியை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். எங்கள் நாட்கள் எல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சங்கீதம் 102 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 102 சங்கீதம் 11 வசனம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன் என்று வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5 அதிகாரம் 11 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாட்கள் பொல்லாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு கதையை போல் உங்கள் வருஷங்களை கழித்து போடுகிறீர்களா? வேதம் சொல்கிறது, நம்முடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறதாம், புல்லை போல் உலர்ந்து போகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:27 சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். And just as it is appointed for men to die once and after that comes judgment என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்காக நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, சிலர் மரிப்பதற்கு முன்பு நல்லதை செய்கிறார்கள், சிலர் மரிப்பதற்கு முன்பு பயங்கரமானவைகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 16 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்து பாருங்கள். சிம்சோன் மரணமடையும் போது தன்னோடு கூட இருந்த அநேகரை கொன்று போடுவதை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஹிட்லர் என்ற ஒரு மனிதன், சர்வாதிகார ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரிப்பதற்கு முன்பதாக
லட்சக்கணக்கான யூதர்களை அவன் கொன்றான் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்விதமாக செலவழிக்கிறீர்கள்? வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மரணத்திற்கு முன்பு அநேக பக்தர்கள் நல்ல காரியங்களை செய்து மரணமடைந்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சிமியோன் என்ற ஒரு பக்தன் தன்னுடைய மரணத்துக்கு முன்பு கிறிஸ்துவை கண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இரட்சகராகிய இயேசுவை அவன் கண்டான். பிரியமானவர்களே, லூக்கா 2:30-32 சிமியோன் சொல்கிறார், குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு அவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி சிமியோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நாம் இந்த உலகத்தில் மரணம் அடைவதற்கு முன்பதாக இரட்சகராகிய இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமே, ஹல்லேலூயா. சிமியோன் மரணம் அடைவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை விட்டு கடந்து சென்ற சிஸ்டர் சாரால் நவரோஜி அம்மா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கையில் டிராக்ஸ் கைப்பிரதிகளை எடுத்து சொல்வார்களாம். வழியில் அவர்கள் கொடுத்து கொண்டு போவார்களாம். பிரியமானவர்களே, அதில் ஒரு மனிதன் டிராக்ஸை வாங்கி கசக்கி கிழித்து போட்டானாம். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் சாரால் நவரோஜி அம்மா அவர்கள் ஒரு பாடலை ஏற்றினார்களாம். ஏழை மனு உரு எடுத்த இயேசு ராஜன் முன்னால் நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உரு எடுத்த இயேசு ராஜன் முன்னால் நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இந்த பாடலை அம்மா அவர்கள் ஏற்றியதை வரலாறு சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவை கண்ட சிமியோன் வேறு யார்? பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நீதியும் தேவபக்தியும் உள்ளவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிமியோன் நீதியும் தேவபக்தியும் உள்ள மனிதனாக இருந்தும் கூட கிறிஸ்துவை மரணம் அடைவதற்கு முன்பதாக அவன் இயேசுவை கண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாஞ்சை எப்படி உள்ளது? பிரியமானவர்களே, உங்கள் நாட்களை எப்படி கழிக்கிறீர்கள்? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை இது. பிரியமானவர்களே, அநேகர் தங்கள் சொந்த குடும்பத்தை கவனிப்பதிலே நிர்விசாரமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கின்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன் குடும்பத்தை கர்த்தரின் வழியில் நடத்தினான், நீதியில் வழியில் நடத்தினான் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, யோபு தன் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடி அவர்களை பரிசுத்தப்படுத்தி
பிள்ளைகளின் இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ராகாப் தன் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்ற சிவப்பு கயிற்றை தன் வீட்டு ஜன்னலிலே கட்டி வைத்து தன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆபத்திலிருந்து ராகாப் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு குணசாலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமாக இருந்தாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 24ஐயும் வாசித்து பாருங்கள். பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரையும் தன் உறவின் முறையாரையும் அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய உற்றார் உறவினர்களை அழைத்து ரட்சிப்பின் வார்த்தையை கேட்க செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு கரிசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆபிரகாம், யோபு, ராகாப், குணசாலியான ஸ்திரீ, கொர்நேலியு போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் மரணம் அடைவதற்கு முன்பு தங்கள் குடும்பங்களை இயேசுவின் பக்கம் திருப்பினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பிரியமானவர்களே? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். If anyone does not know how to manage his own family, how can he take care of God's church என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 24:15 வாசித்து பாருங்கள். அங்கே யோசுவா சொல்கின்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் மரணம் அடைவதற்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சிப்புக்குள் வழிநடத்துவோம். 1 நாளாகமம் 22:5 வாசித்து பாருங்கள். தன் மகன் சாலமோன் கட்டப்போகிற ஆலயத்திற்கு தேவையானவளை தாவீது தன் மரணத்துக்கு முன்பு திரளாய் சௌரிதித்து வைத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். டேவிட் மேட் எக்ஸ்டென்சிவ் ப்ரிப்பரேஷன்ஸ் பிஃபோர் ஹிஸ் டெத் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது மரணம் அடைவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவன் 1 நாளாகமம் 22:14 வாசித்து பாருங்கள். 1,00,000 தாலந்து பொன், 10,00,000 தாலந்து வெள்ளி, நிறுத்த முடியாத வெண்கலம், இரும்பு, மரங்கள், கற்கள் முதலியவைகளை தாவீது ஆலயத்துக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 22:14 தாவீது சொல்கின்றான், சிறுமையில் நான் இதையெல்லாம் சவதரித்தேன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சிறுமையில், கஷ்டத்தில், ஏழ்மையில் தாவீது கர்த்தருக்காக இந்த பொருள்களை சவதரித்தான். பெரியமானங்களே, 1 நாளாகமம் 29:2 வாசித்து பாருங்கள். தாவீது சொல்கின்றான், என்னால் ஏண்ட மற்றும் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கற்களை சவதரித்தேன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29:3 சொல்கிறது, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவஜனமே, தாவீதின் இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு செய்தது தன்னுடைய மரணத்துக்கு முன் செய்தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஆரம்பத்தில் கொண்ட அன்பிலே அவர் மாற்றமில்லை. பிரியமானவர்களே, அவர் மரணத்துக்கு முன்பு என்ன செய்தாராம்? தன்னை காட்டி கொடுத்த யூதாசை நேசித்தார், தன்னை மறுதலித்த பேதுருவை நேசித்தார், தன்னை விட்டு ஓடிப்போன சீஷர்களை நேசித்தார், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் மரணம் அடைவதற்கு முன்பது யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்கள். இயேசு மரணம் அடையும் முன்பு சீஷருடைய கால்களை கழுவினார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மகா பெரிய தெய்வம் மரணத்துக்கு முன் இந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு தான் மரணம் அடைவதற்கு முன்பு எல்லோரையும் நேசித்தார். பிரியமானவர்களே, காலை இரவு விடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கடைசி வரையில் அன்பு கூர்ந்தார். மரணத்துக்கு முன்பு அவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தெய்வம், இன்றும் நம்மை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மற்றவர்கள் மீது கசப்பும் பொறாமையும் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறீர்களா? இல்லை இயேசுவை போல் எல்லோரையும் நேசிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மரணத்துக்கு முன் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்கிறது, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்துக்கு முன்பு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து தன் ஓட்டத்தை ஓடி முடித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறார், எனக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம் கண்கள் மூடுவது என்பதாக இயேசுவின் சுவிசேஷத்தை நாடு நகரமெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் அறிவிப்போம். பிரியமானவர்களே, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒலிம்பிக் மைதானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவன் எல்லா ஓட்டத்திலும் பரிசு பெற்றவன். ஆனால் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனுடைய கால் சுளுக்கி விட்டது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட அந்த கால் சுளுக்கோடு கூட அவன் கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவன் பரிசு பெறவில்லை. ஆனால் அவனுக்கு கொடுத்த ஓட்டத்தை அவன் ஓடி முடித்தான். நிருபர்கள் மைதானத்தில் அவனை பார்த்து கேட்டார்களாம், தம்பி, உனக்கு தான் கால் சுளுக்கி விட்டதே, நீ ஏன் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது அவன் சொன்னானாம், என்னை செலக்ஷன் பண்ணி அனுப்பியது என்னுடைய அரசாங்கம், என்னுடைய அரசாங்கத்துக்காக நான் ஓடி முடித்தேன் சொன்னார். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே பவுலை கல்லால் அடித்தார்கள். பிரியமானவர்களே, அவன் மரித்து போனான் என்று எண்ணிய போது கூட பவுல் பட்டணத்துக்கு வெளியே அவனை தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் பவுல் காயங்களோடு கூட எழுந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இயேசுவுக்கு வைராக்கியத்தோடு கூட ஊழியம் செய்கிறீர்களா? ஆண்டவர்களோடு பேசுகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். சிமியோன் தான் மரணம் அடைவதாக இரட்சகராக இயேசுவை கண்டுகொண்டான். ஆபிரகாம், யோபு, ராகாப், குணசாலியான ஸ்திரீ, கொர்நேலியு போன்றவர்கள் தாங்கள் மரணம் அடைவதாக தங்கள் குடும்பத்தை இரட்சிப்புகள் வழிநடத்தினார்கள். தாவீது தன் மரணத்துக்கு முன்பதாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வெள்ளியும் பொன்னையும் அவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு தாம் மரணமடைவதற்கு முன்பதாக தன்னை காட்டி கொடுத்தவர்களை, தன்னை விட்டு ஓடி போனவர்களை, தம்மை மறுதளித்தவர்களே இயேசு நேசித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக உபத்திரங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, காயங்கள் மத்தியிலே தாம் மரணமடைவதற்கு முன்பதாக சுவிசேஷத்தின் ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, இயேசுக்காக என்ன செய்கிறாய்? ஆண்டவரோடு பேசுகிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாணாலே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாடால எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் தமிழ்ந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து
கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஆண்டவரை நோக்குவோம். இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற மக்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே இமைப்பொழுதிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்பட வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. இதான் கடைசி நேரம். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய கிருபை நாள். இயேசு உன்னை அழைக்கிறார். வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையின்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை நாங்கள் வீணாக்கி விடாதபடி, ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை எங்களுடைய ஜீவிய காலத்தை உமக்கென்று பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு வியாகுலத்தோடு கூட உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கார்கள் சுவாமி. உலகத்தின் மாயிலே சிக்கிக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ரட்சியும் அப்பா. படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும் அப்பா. திருமணம் தடைப்பட்ட மக்களுக்கு திருமணம் நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் வின்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20 நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.